ஹாய், வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைப்பா. காலைல எழுந்ததுலேருந்தே எனக்கு பூஜை பண்ணணும்னு தோணிட்டே இருந்தது. ஏன்னா காலையிலே எழுந்த உடனே சாமிக்கு எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி பூஜைலாம் பண்ணிட்டு காமிக்கு ஒரு நன்றியை சொல்லணும்னு தோணுச்சுப்பா. அதனால நன்றி கடன் தான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு 3 நாளாவே பல்லு வலிப்பா. பல்லு வலி ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போனால் டாக்டர் வலிக்கு குறையறதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு வலியே குறையில. அப்புறம் லாஸ்ட்டில் பல்லை எடுக்கணும்னே சொல்லிட்டாங்க. அதுவும் அவருக்கு மேல் பல்லுன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது அந்த இது. அதனால நான் சாமியை வேண்டிட்டு நேற்று எடுத்து போய் காலையிலேயே அவருக்கு பல்ல எடுத்தாச்சு. அவரு தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன கூப்பிட்டு போனாரு. நான் கூட்டின்னு போயிட்டு உள்ள போனோடனே நான் என்ன பண்ணேன், நான் பயந்து அவரை பயமுறுத்தினால டாக்டர் என்னை வெளியே போமான்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு. வெளியே வந்ததுலேருந்து பார்த்தோன்னே எனக்கு பயமாவே இருந்தது. அதனால நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன், நல்லபடியாக அவருக்கு பல்லு எடுத்து அவர் நல்லா ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடவுள் எனக்கு நான் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்கப்பா. அதனால இன்னைக்கு காலைல எழுந்தவொடனே சாமிக்கு மனசார நான் பூஜையை பண்ணி அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் நான் காலைல டிஃபன்லாம் கொடுத்து மாத்திரை கொடுத்துட்டு இப்போ நான் சாப்பிட வந்திருக்கேன். இந்த பார்த்தீங்களா, காலைல இன்னைக்கு டிஃபன் அவருக்காகவே நாங்கள் இட்லி பண்ணு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். எனக்கு வேணுன்றதுக்காக கொஞ்சம் இட்லி பொடி பண்ணிட்டேன். இந்த பார்த்தீங்களா, காஃபி கூட இப்போதான்ப்பா நான் குடிக்க போகிறேன். காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மள தைரியம்னு சொல்லிட்டு நம்புறாங்கப்பா. ஆனால் வெளியில் நான் உண்மையாலுமே யாருக்கும் கூப்பிட்டு போனால் தைரியமாக இருப்பேன். நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு எனக்கு அந்த தைரியம் இல்லை. என் ஹஸ்பண்டு வழியில் துடிக்கிறது, அவருக்கு அந்த மறுக்கிற ஊசிலாம் போட்டும் அவரால் முடியல. ஒரு மாதிரி பண்ண சொல்லி எனக்கு பயம் வந்துடுச்சு. ஆனால் டாக்டர் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போங்க, அப்போ தான் அவர் தைரியமாக இருப்பார் சொல்லி என்ன அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆனால் நல்லபடியாக எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் அவர், ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் நான் தான் பயந்து அவரை இது பண்ணிட்டேன். நல்லபடியாக எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரு சாமிக்கு. அதனால் நன்றியை காலையிலே சொல்லிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, பாய்.